frequency sound based fire extinction robot. இந்த ரோபோட் அந்த டைட்டிலோட நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். இதுவும் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட், ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் தான். ஸோ இதுல என்ன நாவல்ட்டி அப்படின்னா, ஜென்ரலா உங்களுக்கு ஃபயர் ஃபைட்டிங் ரோபோட்ன்றது ரொம்ப காலமா பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட் தான். பட் இங்க வந்து என்னன்னா, இப்போ ஃபயர் ஃபைட்டிங் ரோபோட் அப்படின்றது வந்து என்னது, வாட்டர் ஸ்ப்ரே பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு கேஸ் ஸ்ப்ரே பண்ணணும், இல்லை உங்களுக்கு கெமிக்கல் ரிலேட்டட் ஏதாவது ஒரு நீங்க வந்து ஒரு ஃபார்ம் பாம் மாதிரியோ ஏதோ ஒன்று போடணும். ஸோ இங்க வந்து என்னன்னா, ஃப்ரீக்வன்சி சிக்னலை வச்சுக்கிட்டு எப்படி சவுண்ட் வேவோட ஃப்ரீக்வன்சி சிக்னலை வச்சுக்கிட்டு எப்படி எக்ஸ்டிங்ஷன் ரோபோட்டை நம்ம ஆப்ரேட் பண்றோன்றது தான். ஸோ இப்போ இது வந்து லேட்டஸ்ட் ரிசர்ச்ல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சவுண்டை வச்சு உங்களுக்கு ரோபோட் எப்படி வந்து ஒரு ரோபோட் வந்து எப்படி ஃபயரை அணைக்குது அப்படின்றத நீங்க பார்க்கலாம். ஸோ இங்க வந்து என்ன அப்படின்னா, ரோபோட் இருக்கு. ரோபோட்டை வந்து நம்ம ஃபயர் நடக்கிற இடத்துல நம்ம பக்கத்துல போக முடியாது. அதனால ரோபோட்டை நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா ரிமோட்ல இருந்து ஆப்ரேட் பண்ணணும். ஸோ ரிமோட்ல இருந்து ஆப்ரேட் பண்ணணும்னா நமக்கு வந்து ரோபோட்டுக்கும் நம்மளுடைய ரிமோட்டுக்கும் கம்யூனிகேஷன் தேவை. அந்த கம்யூனிகேஷன் வந்து எதை வச்சு நம்ம பண்ணலாம்னா, ஜென்ரலா RF, அப்புறம் ஜிக்பி, ப்ளூடூத், வைஃபை, லோரா, இதை வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ இங்க லோரா வந்து எதுக்கு அப்படின்னா, லோரா ப்ரிஃபர் பண்றதுக்கு காரணமே ரெண்டு விஷயம் தான். ஒன்னு வந்து லாங் ரேஞ்சு, அனதர் ஒன்று வந்து பாக்கெட் கம்யூனிகேஷன். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் கொஞ்சம் ரொபஸ்டா இருக்கும். அதனால போத் வே ரெண்டு பக்கமும் நம்ம லாங் ரேஞ்சில் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் கணக்குல நம்ம பண்றதுனால எகைன் இங்க லோரா தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. பிளஸ் லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் அப்படின்றதுனால லோரா யூஸ் பண்ணியிருக்கோம், லாங் ரேஞ்ச் கம்யூனிகேஷன் டிவைஸ். ஸோ அப்போ ரோபோட்ல என்ன இருக்கு அப்படின்னா, ஃபயர் சென்சார் இருக்கு. ஸோ ஃபயர் சென்சார் ஃப்ளேமை வந்து டிடெக்ட் பண்ணுது. அதே மாதிரி நம்ம அப்போ ரிமோட்ல இருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா, அப்போ ரிமோட் சைட்ல என்ன இருக்கும் அப்படின்னா, பட்டன்ஸ் ஃபார்வர்ட், ரிவர்ஸ், லெஃப்ட், ரைட், ஸ்டாப், இது மாதிரி இருக்கும். அது இல்லாம நம்ம வந்து ஃபயரை மேனுவலா நம்ம விஷுவலா பார்த்துட்டு நம்ம வந்து ஃபயரை வந்து அணைக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு கமாண்ட் கொடுத்துக்கலாம். அதுக்கான பட்டன்ஸ் இருக்கும். அப்போ அங்க அந்த சுவிட்சஸ் எல்லாமே விச் இஸ் இன்டர்ஃபேஸ்ட் வித் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ். மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து என்ன பண்ணணும்னா இன்டர்ஃபேஸ்ட் வித் லோரா. இதோட பிளாக் டயக்ராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதே நேரத்தில் இங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிசீவர் சைட்ல அங்கேருந்து கமாண்டை ரிசீவ் பண்ணுது. கமாண்டை ரிசீவ் பண்ணிட்டு மைக்ரோ கண்ட்ரோலர் தான் வந்து ரோபோட்டோட மூவ்மெண்ட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. ஃபயர் சென்சார் வந்து ஃபயரை டிடெக்ட் பண்ணுது. லோரா வந்து கம்யூனிகேஷனுக்கு யூஸ் ஆகுது. ரோபோட் மெக்கானிசம்ன்றது வந்து அந்த சேசிஸ், நமக்கு வீல்ஸ், இதெல்லாம் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணணும் லெஃப்ட் அப்படின்றது. லோ ஃப்ரீக்வன்சி டிரைவர் சர்க்கியூட் இருக்கும். அதை வச்சுட்டு ஒரு ஸ்பீக்கர்ல ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியை நம்ம ஜென்ரேட் பண்ணோம்னா அந்த ஃப்ரீக்வன்சில ஸ்பீக்கர் வந்து வைப்ரேட் ஆகும். அந்த வைப்ரேஷன் வச்சு அந்த வேவ் எடுத்து நம்ம ஃபயர் மேல ஃபயருக்கு ஆப்போசிட்ல காமிக்கும் போது ஃபயர் ஆட்டோமேட்டிக்கா அணைஞ்சிரும். ஸோ இதுதான் இந்த ப்ராஜெக்ட். இதுல நாவல்ட்டின்றது என்ன அப்படின்னா, சவுண்ட் வேவை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம வந்து ஃபயரை வந்து அணைக்கிறோன்றது. ஸோ இது ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப பெருசா இங்கே பண்ணல. ஃபாரின்ஸ்ல எல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ரிசர்ச்ல இருக்கு இந்த டாபிக். ஸோ இது வந்து நீங்க IEEE, ECE, E&I ஸ்டூடெண்ட்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பண்ணலாம், ஐடி ஸ்டூடெண்ட் கூட பண்ணலாம். ஸோ இந்த ப்ராஜெக்டை எடுத்து நீங்க இன்னும் கூட ஃபயர் ஃபைட்டிங் வந்து மாடிஃபிகேஷன் கூட பண்ணலாம். அதுக்கான நியூ ஐடியாஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நீங்க லேர்ன் பெஞ்சை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, இல்லை டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை உங்களோட ஓன் ஐடியாஸ் இருந்தால் கூட இதில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.